ஸோ இன்னைக்கு நம்மளோட வீலாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீலாக், ரொம்ப மீனிங்ஃபுல்லானது, ரொம்ப மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ஃபுட் டே அன்னைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஒரு 5000 பேருக்கு வந்து ஹெல்ப் ஆன் ஹங்கர் ஃபவுண்டேஷன் வந்து ஃபுட் அவங்களே தயாரித்து போய் டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணுறாங்க நிறைய ஏரியாஸ்க்கு. ஸோ இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் ஃபவுண்டேஷன் இவங்க வந்து ஒரு நாளைக்கு 400 பேருக்கு டெய்லி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் வந்து இன்னைக்கு இந்த வேர்ல்ட் ஃபுட் டே அன்னைக்கு 5000 பேருக்கு அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க. பெரிய ஆர்கனைசேஷன். இப்போ 400 பேருக்கு ஒரு நாள் சாப்பாடு தராங்க, இன்னைக்கு 5000 பேர் செய்கிறாங்கன்னா ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இது அப்படின்லாம் இல்லை. ஒரு 2 பேர் ஒரு கப்பல் அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிரைமரி சப்போர்ட்டாக வந்து சாதாரணமாக ஒர்க் பண்ணுற ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கிற ஒரு 4-5 ஃபேமிலிஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் இவங்க தான் இருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து இவங்க வீடியோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. கிட்டத்தட்ட இப்போ நேற்று நைட்டுல இருந்து வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இவங்க இங்கே வெங்காயம் உரிக்க ஆரம்பிச்சது வந்து நேற்று சாயங்காலம் 7 மணிக்கு ஆரம்பிச்சாங்க போல இருக்கு. ஸோ அதுல இருந்து கண்டினியூஸாக வேலை நடந்துகிட்டே இருக்கு. இப்போ முடிச்சு எல்லாம் பேக் பண்ணி இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க, அங்கே லோட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஐஸ் வந்து காலையில 8:30 மணிலேருந்து இவங்க வாலண்டியர்ஸோட சேர்ந்து பேக் பண்ணிட்டு இருக்கான். வினோத் ஒரு நேரம் இங்கே தான் இருந்தாப்புல, இப்போ ஒரு சின்ன ஒர்க்காக வெளில போயிருக்காரு. அண்ட் சூப்பர் ஐஸ் பேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சது இதுதான், பிரியாணி பண்றதுக்குலாம் நான் ஹெல்ப் பண்ணேன்னா அது உபத்திரமா. மாஸ்டர் வந்து வெளியே தான் இருக்கிறாரு. பிரியாணி எப்படி பண்ணணும்னு மாஸ்டர்கிட்ட கேட்டுட்டு நம்மளும் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உருப்படியா வீட்டில் பண்ணி ட்ரையல் பார்க்குறேன், அதுக்கப்புறம் பீப்புளுக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தான் இங்கேருந்து எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட எத்தனை பாக்ஸ் பண்ணுறீங்க ப்ரோ? எவ்வளோ? 3 ஸ்டேஷன் இருக்கு. இது 6வது ஸ்டேஷன். 6வது ஒரு ஸ்டேஷனுக்கு இது 6வது டாக்ஸா. புரியல. மொத்தம் 3 ஸ்டேஷன்ல பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஷன்ல இது 6வது பாத்திரம். இந்த ஸ்டேஷனுக்கு இது வந்து 6வது பாத்திரம். இது ஃபுல்லா வந்து பிரியாணியை வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. So this is Penny. இங்க இருக்கவங்க டயர்ட் ஆகாம இருக்கிறதுக்கு மெயின் காரணம் அவர் தான். மியூசிக் கொடுத்து மக்களை வந்து இன்னும் ஹாப்பியா ஒர்க் பண்ண வைக்கிறாரு. So this is Mr. Alan and ma'am Annette. Okay, so இவங்க தான் வந்து இந்த ஹோல் திங்கை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய விஷயம் அது. எவ்வளோ பேருக்கு இந்த ரோட்ல சாப்பாடு இல்லாம இருக்கு, எத்தனையோ பேருக்கு டெய்லி இல்ல எவ்ரிடே 400 ஃபுட் பாக்கெட்ஸ். எவ்ரிடே 400 ஃபுட் பாக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி நீங்க சொல்லும்போது எனக்கு லைட்டா ஃபுல் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு நாள் ஒருத்தவங்களுக்கு யாருக்கா ஃபுட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஹாப்பியா பெருமையா ஃபீல் பண்ணிட்டு அலைஞ்சிட்டு இருப்போம். 400 பேருக்கு ஒரு நாள் சீரியஸ்லி எப்படி அது முடியுது உங்களால? இதோட சிச்சுவேஷன் சொல்லணும்னா 10 ஃபுட் பேக்கெட்ஸ்ல ஆரம்பிச்ச விஷயம் தான். இட் வாஸ் ஜஸ்ட் பை 10 ஃபுட் பேக்கெட்ஸ். பட் அதை ஆரம்பிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் கேம். ஃபர்ஸ்ட் வாஸ் ஃப்ரெண்ட்ஸ், மை ஓன் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம். அடுத்தது அன்னோன் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் வாலண்டியர்ஸ். அவங்க வந்து மேஜிக் காமிச்சாங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் வாலண்டியரும் சொல்லலாம், டோனர்ஸும் சொல்லலாம். இவங்கெல்லாம் சேர்ந்து பிகாஸ் ஆல் வி ஆஸ்க் ஃபார் ஒன்லி 35 rupees எங்களுக்கு. ஏன்னா எனக்கு தேவை அவ்வளோதான். அண்ட் இஃப் ஒன் பர்சன் 1 monthக்கு 35 rupees கொடுத்தாலே மோர் தென் எனஃப். பிகாஸ் வி ஆர் சோ மெனி பீப்புள் ஆர் பிளெஸ்ட். எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இட்ஸ் ஸோ இன்ஸ்பைரிங் தட். ஏன்னா பொதுவாக எல்லாரும் என்ன நினைப்போமோ, நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கிறதுல நமக்கு இதுக்கு டைம் கிடைக்காது அப்படின்னு நினைப்போம். யூ கைஸ் ஆர் ஆல்சோ டூயிங் ஜாப்ஸ். அதுக்கு இடையில இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறது, தட் இஸ் த மோஸ்ட் பிகெஸ்ட் திங் நான் நினைக்கிறேன். ஃபார் அண்ட் நம்ம ஏஜ் குரூப் பீப்புளுக்கு வி ஆல்வேஸ் திங்க் இல்ல வி ஹேவ் லைஃப் கோல்ஸ், நம்மளோட ஃபேமிலியோட திங்ஸ்லாம் பார்க்கணும், வி டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் திஸ் நினைச்சே பாதி நேரம் விட்டுறோம். அப்படி இல்லை, இப்படி பண்ணலாம் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையாவே நான் சொல்றேன், from my heart I'm saying it's a very big thing. அதாவது இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒரு தடவை 2 தடவை ஹெல்ப் பண்றது வேற இல்ல. ஆக்சுவலி எவ்ரிபடி வில் டூ இட். ஆனா இது கன்சிஸ்டன்டா பண்றதுல இருக்கு, அதுதான் பெரிய விஷயம். அண்ட் மேம் நீங்க சொல்லுங்க.
just a few words. It's just that, as Alan said, no, we didn't plan of anything like in the madri pannano அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. Just randomly on a note we started with nothing, but it became a habit for us. So distribution சமைக்காம அன்னைக்கு போய் ஃபுட் கொடுக்காம எங்களுக்கு தூக்கம் வரல. This is amazing, seriously, each and every one of you. அவர் அமெரிக்கால இருந்து வந்து இல்ல சீரியஸ்லி நாங்க வந்து எங்களுக்கு வந்து இப்போ உண்மையாவே ரொம்ப என்ன சொல்றேன்னு தெரியல, இட்ஸ் வெரி ஓவர்வெல்மிங். இவ்வளவு பேரு எங்கெங்க எல்லாமே வந்திருக்கீங்க அண்ட் இது பெரிய விஷயம். இவ்வளவு பேருக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது வந்து 5000 பீப்புளுக்கு அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க இன்னைக்கு. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை இந்த மாதிரி ஒரே இடத்துல 5000 பேருக்கு சாப்பாடு பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். அது இந்த டீம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீமுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய hats off and entire team of help organizers and volunteers, thank you. And இத வந்து இத பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்ச ஹெல்ப்ப இந்த டீமுக்கு பண்ணுங்க. அவங்க வந்து எவ்ரிடே வந்து 400 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இட்ஸ் a very very big thing. இந்த ஃபுட் இல்லாம இருக்கிற எத்தனையோ பேருக்கு அவங்களோட வாழ்க்கைக்கு அவங்களுக்கு முக்கியமான ஒரு காரணமா இந்த டீம் இருக்குது. நீங்க உங்களால முடிஞ்ச சின்ன ஹெல்ப் பண்ணீங்கன்னா 35 rupees இல்லையா? 35 rupees for food packet. அது நீங்க சொல்லுங்க. ஒரு 35 ரூபாய் இருந்ததுன்னா மேஜிக் பண்ண முடியும். அதுதான் நாங்க கத்துக்கிட்டோம். எப்படின்னா ஒரு ஆளுக்கு நல்ல நியூட்ரிஷியஸ் ஹோம் குக்ட் மீல், ஒரு நல்ல சாப்பாடு, ஒரு சத்துணவு சாப்பாடு நம்மளுக்கு கொடுக்கணும்னா 35 rupees ஒரு வாட்டர் பாட்டிலோட கொடுக்கறதுக்கு முடியுது. ஒரு ஆளு, ஒரு இண்டிவிஜுவல் ஒரு மாசத்துக்கு 35 ரூபா கொடுத்தாலே நம்மளால மேஜிக் பண்ண முடியும். எல்லாருமே சேர்ந்து இதுக்கு நம்ம இறங்கினோம்னா we can make at least தமிழ்நாடு go zero hunger. வாவ், சம ப்ரோ, சம. ஸோ வேர்ல்ட் ஃபுட் டே வந்து இதை விட பெட்டரா செலிப்ரேட் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடுல யாருமே வந்து ஹங்கிரியா இல்லாம இருக்க முடியும். அது நம்மளால கூட முடியும், காமன் பீப்புளால முடியும். அதுக்கு என்ன வழி அப்படின்னு ஆலன் சொல்லியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் அமேசிங் வாட் யூர் டூயிங். ஸோ வந்து மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் we all from சின்னத்திரை ஃபேமிலிலேருந்து we all like we are so proud of you because எங்களுடைய around our age group and இன்னும் கூட youngsters and you're so inspiring. Thank you so much. மாதிரி ஆமா ஜோடியா கிளம்பி எல்லாரும் வந்து வெளில போவாங்க, வீக்கெண்ட்ல எங்கேயா சுத்த போவாங்க. இங்க ஜோடியா கிளம்பி வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? செம்மையா இருக்கு. ஆக்சுவலி ரோஷினி வந்து ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, அது எப்படி சொல்றது, சரியா ரைட் சாய்ஸ் ஆஃப் வேர்டுன்னு அப்படியே ஒரு கல்லு மண்ணுல கூட இறங்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப நீட்டா எலகண்டா அப்படியே டெலிகேட்டா எலிசபெத் ராணி மாதிரியே தான் போவாங்க. அது ஷூட்ல மட்டும்தான் குஷ்போடு நினைப்பா. அது மாதிரிதான் எங்க பாரு பின்னாடி பாருங்க, கறி அடுப்பு கிட்ட வந்து அவங்க பிரியாணி பொட்டலம் போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்ல ப்ரோ, அது வந்து ஷூட் அப்போ கொஞ்சம் ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் அப்படி அழட்டிட்டு இருப்பேன். ஏன் வேலைன்னு வந்துட்டா வேலை கண்டிப்பா பண்ணுவோம். வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல நாங்க ஒரு சின்ன பார்ட், எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன பார்ட் பண்ணிட்டு இருக்கோம். டைனி பார்ட்டா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நாம வந்து ஆக்சுவலா ராஜ்மோகன் ப்ரோட்ட தான் கேக்குறோம். ப்ரோ நீங்க ராஜ்மோகன் வந்து ஆக்சுவலா ஒரு நிறைய நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்காரு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சோ இப்போ இந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக ராஜ்மோகன் வந்திருக்காங்க. சோ அவர்கிட்ட கேட்கலாம். ப்ரோ நீங்க சொல்லுங்க ஹெல்ப் ஆன் ஹங்கர் பத்தி, ஆமா நடக்கிற விஷயங்கள் பத்தி. ஆக்சுவலி சாப்பாடு வந்து நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், சாதாரண விஷயமே கிடையாது அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஒரு நாள் 2 நாளா நானும் சாப்பாடு இல்லாமல் வீட்டில் ரொம்ப கஷ்டத்துலலாம் இருந்திருக்கோம். பட் அப்படிதான் ரொம்ப மிடில் கிளாஸ்ல இருந்தா தான் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அப்பர் மிடில் கிளாஸ் வரும், அதுக்கப்புறம் சாப்பாடு ஒரு பிரச்சனை இல்லைன்ற ஸ்டேஜுக்கு வரும். பட் என்னைக்குமே பழசை மறக்கக்கூடாது. இன்னைக்கு நமக்கு எல்லாமே இருக்கு, அது ஏதோ உழைப்பு, இறைவன் அருள், நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. பட் நிறைய பேருக்கு இந்த சான்ஸ் இல்லைங்க. அவங்க வந்து வாழ்க்கையில வந்து அந்த ஒரு நாள் உணவு இல்லாதப்ப ஒரு மாதிரி ஒரு மன நெருக்கடிக்கு ஆளாவாங்க. அதை பூர்த்தி பண்ற ஹெல்ப் ஆன் ஹங்கர் வந்து பெரிய விஷயம். அது கன்சிஸ்டண்டா பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுல இருந்து இன்னைக்கு வந்து ஹெல்பிங் ஹெர்ட்னு அவங்க ஒரு கிளானா ஒரு ஃபேமிலியா அப்கிரேட் பண்றது இன்னும் பெரிய விஷயம். அன்னைக்கே பாரதியார் வந்து தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினே அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஒரு நாளைக்கு 400-500 பேருக்கு சாப்பாடு போட்டு, எங்க வீட்டுலலாம் எனக்கே சாப்பாடு போட மாட்டேன்றாங்க, ஷூட்டிங் முடிஞ்சு லேட்டா போனா. அப்படி போட்டு இன்னைக்கு வந்து உலக உணவு தினத்துல 5000 பேருக்கு சாப்பாடு போட போறாரு மிஸ்டர் ஆலன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் மாக்காப்பா சொல்லாப்ல. அதனால நாங்க வந்திருக்கிறோம். என்ன பிரதர், என்ன பயம், திருவிழா மாதிரி இருக்கு இந்த இடம். இது லாஸ்ட் இயரே வந்து நடந்தது. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருந்தது. இந்த வருஷம் இன்னும் சிறப்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம். லாஸ்ட் இயரும் கூப்பிட்டுருந்தாங்க, நான் இப்போ அந்த ஷூட்டிங் இதனால என்னால் போக முடியல.
இந்த தடவை வந்து எப்படி தட்டு மாதிரி நான் வந்துட்டேன் இன்னைக்கு வந்து பார்த்தா தான் எல்லாருமே ஜாக் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்து வைக்கிற மாதிரி நானுமே பார்த்து வைக்கிறேன். இவ்வளோ பிரியாணி ஒரே இடத்துல இருந்து எங்கடா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் இது ஒவ்வொரு பிரியாணியும் ஒவ்வொரு பருக்கையும் சாப்பிட்றதுக்கு யாரோ ஒருத்தவங்க காத்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நல்ல விஷயம். வேர்ல்டு ஃபுட் டே அன்னைக்கு ஹெல்ப் பண்ண நம்ம சார்பாக இன்னைக்கு வந்து உள்ளாருக்கு வந்து நிறைய வாலண்டியர்ஸும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக இண்டிவிஜுவலாக போயிட்டு தேங்க்யூ சொல்லணும். சாப்பாடை தாண்டி சரி நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சும்மா இவர்கிட்ட சொன்னது தான். அப்போது மைண்டில் வந்தது தான் வந்து இந்த ஹெல்பிங் ஹெர்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை. சரி நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து இன்னும் நிறைய பேர், அதாவது மருத்துவ உதவி, அதுக்கப்புறம் வந்து கல்வி உதவி, அதுக்கப்புறம் சாப்பாடு ஓகே, நம்ம ஒரு வேற ஏதாவது பார்த்தோம்னா இந்த மெடிக்கல் சப்போர்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நம்ம நிறைய இதுக்கெலாம் இடத்துக்கெலாம் ட்ராவல் பண்ணுவோம். நான் நிறைய இடம் ட்ராவல் பண்ணுறதுனால சில பேர்லாம் வந்து ஒன்றும் இருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 15,000 விஷயமா தான் இருக்கும். ஒரு கண் ஆப்ரேஷனு இல்லைனா வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். அதை அப்படியே அவங்க விட்டுருவாங்க. எதுக்கு அதெல்லாம் செலவு பண்ணிட்டு அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாதிரிலாம் நம்மளே பார்த்துருக்கோம். ஏன் நம்மளே வந்து இப்போ ஏதாவது பாருங்க கையில் கட்டுப்பட்டு நம்மளே ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பூதாகரமாக வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரியான மெடிக்கல் சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஈவன் ஃபார் த ஃபார்மர்ஸ் நிறைய ஒரு கேட்டகரியில் வந்து நம்ம வந்து சரி ஓகே அவங்களுக்காக வந்து இந்த க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக பண்ணணும். இது வந்து நாங்கள் வந்து பெரிய லெவலில் இல்லை, இதுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸோ இல்லை வந்து பெரிய ஸ்பான்சர்ஸ்லாம் கிடையாது. டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பணம், அதுக்கப்புறம் இவருடைய பணம், எங்களுடைய உழைப்பில் வந்த பணத்தை தான் வந்து நாங்கள் போட்டு இதை ஆரம்பித்தோம். இன்னைக்கு வேர்ல்ட் ஃபுட் டே அன்னைக்கு ஹெல்பிங் ஹெர்டை லான்ச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். மேலும் வந்து அதுவும் நண்பர்கள்லாம் வந்து நம்ம கூட இங்கே இருக்கும்போது ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி. அவர் சொன்ன மாதிரி வந்து இது வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசை வந்து நம்ம வேற எங்கேயா செலவு பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ப்ளஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்மளோட டார்லிங்ஸ்லாம் கூட இருக்கிற மத்தியில் ஐ திங்க் இட் வில் பிரிங் அ மோர் குட் வைப்ரேஷன் அண்ட் மோர் எனர்ஜி ஃபார் ஹெல்பிங் ஹர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே வந்தவுடனே நான் சொன்னேன், பிரதர்கிட்ட சொன்னேன், இது பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு நாங்கள் 400 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம்னு சொல்லும் போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு. அப்புறம் உள்ள போய் பார்த்து ரொம்ப வியந்துட்டேன். இப்போ இந்த ஹெல்பிங் ஹெர்டுன்றது வந்து அதையும் தாண்டி அடுத்த லெவலில் நமக்கு நிறைய பேர், நமக்கு சுற்றி நிறைய பேர் கஷ்டப்படுறதை நம்ம பார்ப்போம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சில பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது தனி நபராக. ஆனால் எல்லாரும் சேர்ந்தா, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணால் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியுன்ற ஒரு கான்செப்ட் தான் இது நிறைய மாதிரி ஆன்லைனில் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, நிறைய பேர் பண்ணுவாங்க. இது வந்து நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு தெரிஞ்ச ஃபேஸ், இவங்க இப்போ மாக்கா ப்ரோ பண்ணுறாங்க, ஆலன் ப்ரோ பண்ணுறாங்க, இவங்க நமக்கு தெரியணும் போது இன்னும் நம்ம நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணலாம், நிறைய பேர் வந்து முன் வருவாங்க இல்லையா. ஸோ இது வந்து ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் ப்ரோ. சீரியஸ்லி யூ ஆர் டச்சிங் சோ மெனி லைஃப்ஸ். அதாவது சாப்பாடு போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு மெடிக்கல் வசதின்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். இந்த ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட் இல்லாமல் உயிரிழப்பு நிறைய ஏற்படுறதும் நம்ம பார்க்குறோம். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். நாங்கள் இந்த விஷயத்துக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அவர் பெஸ்ட் விஷஸ், ஆல் தி வெரி பெஸ்ட் ப்ரோ. அண்ட் மாக்காபா ப்ரோ, டார்லிங், யூ ஆர் அ டார்லிங், சீரியஸ்லி சூப்பர் ப்ரோ. காட் பிளஸ் யூ போத், காட் பிளஸ் யுவர் ஃபேமிலிஸ். இல்லை, மை பெஸ்ட் விஷஸ் டு யூ ப்ரோ. ஏன்னா வெரி வெரி இன்ஸ்பைரிங். நீங்கள் இவ்வளோ ஒரு ஹாப்பியாக எல்லாரும் என்டர்டெயின் பண்ணுற ஒரு பர்சனுக்கு அவங்களோட மனசில் வந்து இவ்வளோ இவ்வளோ ஹை தாட்ஸ் இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். உங்களை தெரிஞ்சுக்க தான் அது எங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ நீங்கள் இன்னும் எங்களை வந்து இன்ட்ரடியூஸும் பண்ணி வைக்கிறீங்க, ஆலன் மாதிரி அவர் மாதிரி இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. ஸோ அது வந்து இன்னும் ஒரு பெரிய விஷயம். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு யூ. தேங்க்யூ.
செம ஹாப்பியாக இருக்கு. நாங்களும் போய் அந்த பிரியாணியை கொஞ்சம் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வி ஹேட் அ கிரேட் டே. அண்ட் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் உங்களில் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னு அந்த டீட்டெயில்ஸ் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம். ஒரு 35 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஒருத்தருக்கு ஒரு வேலைக்கான சாப்பாடுக்கான அந்த 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 காசு அதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நிறைய பேரோட லைஃப்ஸ்க்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ ஜாக் அண்ட் ரோஷினி சேனலில் உங்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சில மீனிங்ஃபுல்லான வீடியோஸும் தரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். வி ஹோப் யூ ரியலி லைக் இட். ஜாக் அண்ட் ரோஷினி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க பண்ற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். We love you all. Take care. Bye bye.